கரூரில் விஜய் தாமதமாக சென்றதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என திமுக செய்தி தொடர்பு செயலர் டிகேசி இளங்கோவன் அண்ணா அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார். கரூர் விவகாரத்தில் திமுகவை முதல்வர் விஜய் சாடியிருந்தார். சற்று முன்பாக கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தற்போது முதல்வர் விஜய் தாமதமாக சென்றதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என்று திமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. திமுக செய்தி தொடர்பு செயலர் டிகேசி இளங்கோவன் அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். சார், இன்னைக்கு கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசும்போது காவல்துறை எச்சரிக்கையில காவல்துறை ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டாங்க, யார் இயக்குனாங்கன்னு தெரியல காவல்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். இதை விட ஒரு மோசமான பொய்யை ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாது. காரணம், அந்த மயக்கம் அடைந்து அவர்கள் விழுந்ததற்கு காரணம் காவல்துறை அல்ல. ஒரு மனிதரை ஒரு கூட்ட நெரிசலில் 10 மணி நேரம் அந்த உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் நிற்க வைத்தால் ஆங்காங்கே தனித்தனியாக 100 இடங்களிலே 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார்களே தவிர ஒரே இடத்தில் 100 பேர் மயக்கம் போட்டு விழவில்லை. அவருடைய உடல் நிலையை பொறுத்து பெண்கள் வெளியே சிறுநீர் கழிக்க கூட செல்ல முடியவில்லை. ஆண்கள் அவர்களுக்கு உணவு கிடையாது, மாத்திரை கிடையாது. அவர்கள் ஏதாவது மருந்து சாப்பிடுவர்களாக இருந்தால் அதற்கான வசதி கிடையாது. 12 மணிக்கு விஜய் அங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருந்தால் அந்த மக்கள் எல்லாம் 1 மணிக்கு வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். 7:30 மணி வரை மக்களை நிறுத்தி வைத்த ஒற்றை காரணத்தினால் ஆங்காங்கே அவர்கள் மயங்கி விழுந்தார்களே தவிர அங்கே கலவரம் நடக்கவில்லை, தள்ளுமுள்ளு நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் உடல் எந்த அளவுக்கு அந்த வெயிலை தாங்கும், குடிக்க தண்ணீர் இல்லை, தாகம், தவிப்பு, இதிலே மயங்கி விழுந்தார்கள். எனவே இது எந்தவித கலவரமோ அசம்பாவிதமோ அங்கே நடக்கவில்லை. இது தனி மனிதர்கள் 100 பேர் அவ்வளவு பெரிய கூட்டத்தில், அந்த கூட்ட நெரிசலில், அந்த வெயிலிலே குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் இருந்தால் பலர் மயங்கி விடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதை சாதாரண அடிப்படை அறிவுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதற்கும் சினிமா வசனம் யாராவது எழுதி கொடுத்தால்தான் இப்படி பேச வேண்டும் என்று விஜய் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. அந்த 100 பேரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கரூர் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத போது திமுக அரசு, எங்களுடைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் மற்ற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அந்த 100 பேரில் 60 பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். 40 பேரை காப்பாற்ற முடியவில்லை. எனவே இந்த 100 பேர் மயங்கி விழுந்ததிலே 60 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான நடவடிக்கையை எடுத்தது எங்களுடைய அரசு, திமுக அரசு. இதையெல்லாம் மறந்துவிட்டு மக்களை முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டு பொய்யை பிரச்சாரம் பண்ணுகிற வேலையை விஜய் தொடர்ந்து செய்து வருகிறார். எனவே அந்த இறப்பு என்பது இயற்கையாக நடைபெற்ற ஒன்று. அதில் மயக்கமடைந்து விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கே இருக்கிற கூட்டம் பூரா விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜய் ரசிகர்கள். கீழே விழுந்தவர்களை காப்பாற்றக்கூட அவர்களுக்கு மனது வரவில்லை. சில இடங்களிலே நான் பார்த்தேன், அவர்கள் மீது ஏறி போகிறார்கள், அவர்களை உதைத்து தள்ளிவிட்டு போகிறார்களே தவிர அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவர்களை எங்கேயாவது தூக்கி உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாத ரசிகர் கூட்டத்துக்கு நடுவிலே இது நடந்தது. அதற்கு ஒரே காரணம், 12 மணிக்கு அங்கே வந்து பேசுவதாக சொன்ன ஒருவர் 7:30 மணி வரை அங்கே வரவில்லை. அவர் நிறைய பேசுகிறார். 7:30 மணிக்கு தான் நான் அங்கேருந்து வரும்போது எனக்கு 7:30 மணிக்கு தான் அங்கே வர வச்சாங்கன்னு சொல்றாரு. 8:30 மணிக்கு நாமக்கல்லிலே பேச வேண்டும் என்று நேரம் கொடுத்திருக்கிறார். 8:30 மணிக்கு நாமக்கல்லில் அவர் பேச வேண்டும் என்றால் திருச்சி விமான நிலையத்திற்கு 7 மணிக்கு வந்து அங்கிருந்து 1 மணி நேரம் நாமக்கல் பயணம் செய்து அங்கே 8:30 மணிக்கு பேசியிருக்க வேண்டும். ஆனால் 8:45 மணிக்கு அவர் சென்னையிலே இருக்கிறார். அப்படி என்றால் அந்த மக்களை காக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடேயே அவர் தொடங்கி இருக்கிறார். அந்த நாளையே 7:30 மணி வரைக்கும் நிற்கட்டும் என்றே நினைத்து அவர் நிற்க வைத்திருக்கிறார். கேட்டா, நான் வழிநெடுக எனக்கு கூட்டம் இருந்துச்சு. என்னதான் வழிநெடுக கூட்டம் இருந்தாலும்
நாமக்கல்லிலிருந்து கரூர் வருவதற்கு காரிலே வந்தால் 50 நிமிடம் ஆகும். இவர் 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஆகும்னு சொல்றதே பெரிய பொய். அந்த பொய்யை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கு. கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களில் 60 பேர் வரை திமுக அரசு காப்பாற்றியதாகவும் கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் பொய்யை பரப்புரை செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு செயலர் TKC இளங்கோவன்.